சாமியானே ம் 12 கிளாக் கிடைச்சிருக்கு. எத்தனை கிடைச்சு என்ன பிரயோஜனம்? டைம் சரியில்லையே. பிரமோத், ம். இது வரைக்கும் கூட்டினதுல எவ்வளவு வந்திருக்கு? இது வரைக்கும் கூட்டினது 1,35,000 ரூபாய். 1,35. 1.35 ஆ, கணக்குல ஏதோ இடிக்குது. ஆமா. என்னாச்சு? என் கையில ஒரு 1.34 500 தான் இருக்கு. ஒரு 500 ரூபா கம்மியா இருக்கே. நீங்க என்னது தப்பா இருக்கும்? ஆஹா, என்னது எப்படி தப்பாகும்? எதுவும் தேவைக்கு எடுத்தீங்களா? என்ன தேவைக்கு எடுக்க போறேன்? இவ்வளோ நேரம் நான் இங்க தானே இருந்தேன். ஏதாவது தேவைக்கு போனேன்னா? நாம 3 பேர் தானே இங்க இருக்கோம். வேற யார் எடுக்க போறாங்க? இப்ப தெரிய வேண்டியது யாரு எடுத்தாங்கிறது தான். இல்ல, நான் கண்டிப்பா எடுக்க மாட்டேன். ஏன்னா அது ஏன் காசு. இவன் இப்ப சாமியா இருக்கிறதுனால இவன் நான் சந்தேகப்பட முடியாது. இல்லைன்னா சந்தேகப்பட்டிருப்பேன். அப்போ நானா இருக்கும். உனக்கு புரிஞ்சிருச்சுல? அப்ப வைடாங்க. நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? காசு எடுத்து வைன்னு சொன்னேன். உங்க காசு எனக்கு எதுக்கு? அதுதான் எனக்கும் தெரியணும். என் காசு எதுக்கு உனக்கு? இங்க பாருங்க, இந்த இடத்துல நம்ம 3 பேர் மட்டும் தான் இருக்கோம். ஆ, அதைத்தான் நானும் சொல்றேன். நீ என்ன? எதுக்காக இங்க இருந்து காசு எடுத்த? காசு நான் எடுத்தேன். ஆமா, அப்புறம் எப்படா காசு குறையும்? இங்க பாருங்க, நான் சொல்லிட்டேன், என்ன தேவையில்லாம திருடனக்காதீங்க. யார் நாங்க ஆக்குறோமா? ஏய், நில்றா. நீ காசு எங்கடா வச்சிருக்க? இங்க பாருங்க, இங்க இந்த வா. மாதிரி பண்ணிட்டு உனக்கு இருக்காதீங்க. என் வயசானவங்க காசு கூட நான் விட விட மாட்டேன்டா. என்ன நீங்க திருடன்னு சொல்றீங்களா? சாமியானே, கொஞ்சம் கையை வச்சு சும்மா இருடா. சொல்றீங்களா? ஏய், இங்க இருக்கா? ஜோப்ல இருக்கா? ஏய், கிடைச்சிருச்சு. என்னோட காசு. ஆனா உறவு முறிஞ்சிருனே. இந்த 500 தான். அது என்னோட காசு. வேலைக்கு போய் நான் சம்பாதிச்சது அது. வேலையும் கூலி இல்லாத உனக்கு எங்க இருந்து 500 ரூபாய் கிடைச்சது? எனக்கு வேலை இல்லைன்னு உனக்கு யார் சொன்னது? ஏய், என்னடா எகிரிட்ட வர? வயசுல மூத்தவன் கூட பார்க்காம என் பணத்தை நீ திருடிட்டு எங்கிட்ட எகிரிட்டு வரியா? மவனே, உனக்கு என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. இல்லாம பண்ணிக்கிட்டு இருக்க. என்னை விடு. பையனை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சு சம்பாதிச்ச காசுடா இது. அதை எடுக்க பாக்குறியா? வெளியில பணம் திருட்டு பயலே. இனிமே அந்த பக்கமே உன்னை பார்க்க கூடாது. அது சரி, காசு திருடுறியா? நீங்களா எங்க இருந்து வரீங்க? ஆ, எங்கிட்டே விளையாட்டு காட்டுறியா? ஆ? ஏது இந்த காசு? ஐயோ, அந்த காசு இங்கதான் இருக்கு. இப்ப தேவையில்லாம அவனை திருடன்னு சொல்லிட்டீங்களே நீங்க. ச்சே, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேனே. நான் அந்த ஜுவல்லரிக்காரன் வரும்போது இது இடுப்புல மடக்கி அப்படியே மறந்து வச்சுட்டேன். ச்சே. ஐயோ, திரும்ப வரானே. இப்ப என்னடா? அ, வேணாம். இது என் காசுல என்ன பின்ன 10 ரூபாய். தம்பி, இந்த காசு கிடைச்சிருச்சு. அந்த காசு நீயே கட்டிட்டு அழு. இல்ல, என்ன? இது உன்னோட 500 ரூபாய் நான் வச்சுக்கவா? இது நான் சம்பாதிச்ச பணம். அவன் சொன்னதை நம்பிட்டல்ல, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். அட வாப்பா, நம்ம மிச்சத்தை எழுத வேணாமா? மிச்சத்தை உன் வீட்டு நாயை எழுத சொல்லு. இதுக்கப்புறம் நான் நாயெல்லாம் கூட்டிட்டு வந்து எழுதுறதுக்குள்ள டைம் ஆயிடும். ஒண்ணு பண்ணலாம், நம்ம 2 பேரும் எழுதி இதை முடிச்சிடலாம். வா. அது சரி, இப்பவே லேட் ஆயிடுச்சு. நாளை காலையில சபரிமலைக்கு போகணும். நான் கிளம்புறேன். நீங்களே உட்காந்து எழுதுங்க. சாமி சரணம். ச்சே. இப்ப நான் என்ன பண்றது?